பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மீது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம். உச்ச நீதிமன்றம் போன்று செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களுடைய இன்னொரு பிரிவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையரின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வது இதுதான் முதல் முறை என திருவாரூருக்கு சென்ற திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் செய்தியாளர்களிடையே தெரிவித்துள்ளார். கொள்கையாக என்றைக்கும் இருப்பார், அவருடைய கொள்கை பாதையில் என்றைக்கும் நாம் பயணிப்போம் என மறைந்த பெரியார் பெருந்தொண்டர் திருக்குவளை ஐயா ரங்கநாதன் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருடைய படத்தினை திறந்து வைத்து அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நினைவுரை ஆற்றினார். பார்ப்பனர்களின் வயிற்றெச்சல் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த ராஜேஸ்வரி, இவரது தந்தை சிறு வணிகர். ராஜேஸ்வரி இந்திய அளவில் ஒன்றிய அரசின் தேர்வாணைய தேர்வில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். மதிப்பெண்ணில் இவருக்கு முன்னதாக வந்த ராஜஸ்தானை சேர்ந்த அக்னி கோத்ரி என்பவர் வெறும் மிக குறைவான மதிப்பெண் விகிதத்தில்தான் முதலிடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பிடிக்காத பார்ப்பன கூட்டம் புலம்ப தொடங்கியுள்ளது. வயிற்றெரிச்சல்காரர்கள் மேலும் மேலும் வயிற்றெரிச்சல் படும் அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இருபால் மாணவர்களும் முனைப்புடன் திராவிட மாடல் அரசின் ஏணிப்படிகளில் ஏறட்டும் ஏறட்டும் என இன்றைய விடுதலை தலையங்கம் தீட்டியுள்ளது. உலகம் ஒரு புதிய மற்றும் மிக ஆபத்தான அணுகுமுறை அணு ஆயுத யுத்தத்திற்கு நுழைந்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அணுகுமுறை மிகவும் கவலைக்குரியதாக இருப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் இதழின் ஆசிரியர் குழு எச்சரித்துள்ளது. இந்திய பொருளாதார ஆட்டம். இந்திய பங்கு சந்தையில் கடும் சரிவு. ஒரே நாளில் ரூபாய் 10 லட்சம் கோடி இழப்பு. பக்தி வேடத்தில் பகல் கொள்ளை. உரிமம் இல்லாத நிறுவனத்திலிருந்து 8 ஆண்டுகளாக எரிவாயு உருளை வாங்கிய திருப்பதி நிர்வாகம். சோதனையில் வெளியான அதிர்ச்சியூட்டும் தகவல். இந்நாள் அந்நாள் பகுதியில் இன்று மரணத்திற்கு பின் சொர்க்கம் அல்லது நரகம் உண்டு என்பதை அவர் ஒரு கற்பனை என்றே கருதிய ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களின் நினைவு நாள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்த நாள், மாபெரும் சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ் ஆகியோரின் நினைவு நாட்கள் குறித்து இந்நாள் அந்நாள் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை ரூபாய் 3112 கோடியை உடனே விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சமர்ப்பித்தனர். இரட்டை என்ஜின் சர்க்கார் அவலம். மாணவர் சேர்க்கை இல்லாததால் கடந்த 5 ஆண்டுகளில் உத்தரகாண்டில் 826 அரசு தொடக்க பள்ளிகள் மூடல். கமேனி விவகாரத்தில் மௌனம் காக்கும் இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேலிய நண்பர்களை பகைக்க பிரதமர் மோடி விரும்பவில்லை. காங்கிரஸ் கண்டனம். வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க இந்திய தூதரக எண்கள். சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பன்னாட்டு அளவில் முன்னணி OTT தளமாக விளங்கும் நெட்ஃபிளிக்ஸ் தனது நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சில ஊழியர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. இந்த நடவடிக்கை ஊழியர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாட்டில்களில் பெட்ரோல் விநியோகிக்க கூடாது என பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. உடன்குடியில் ரூபாய் 13,000 கோடியில் நிறுவப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்தில் மின்சார உற்பத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடரும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பினை சிறப்பாக வழங்கியதற்காக நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கான ஊக்கத்தொகையினை ரூபாய் 3 உயர்த்தி வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் K.R. பெரிய கருப்பன் தகவல் தெரிவித்துள்ளார். அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் அடைந்த சென்னை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மருத்துவ காப்பீடு வழங்க நடவடிக்கை. பத்திரிகையாளர்கள் ஓய்வூதியம் உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தாய் தமிழை காக்க எந்த தியாகத்துக்கும் ஆயத்தமாக இருக்கும் இளைஞர்களே, உழைப்பை மட்டும் கொடுங்கள் போதும், உயிரை அல்ல. போராட வேண்டும், அதன் பயனை நாம் இருந்து காண வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று காலை திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் தமிழர் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் படங்கள் விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. தஞ்சை மத்திய மாவட்ட மாநகர மத சார்பற்ற கூட்டணி சார்பில் நடைபெறும் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை, தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் NDA அரசையும்
அதன் அடிமை கூட்டணியையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் நாளை தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற உள்ளது. ஒத்த கருத்துள்ள தோழர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அழைக்கிறோம். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் விடுதலையை வாசிக்கவும். நன்றி.